சமமான கல்வியை இலவசமா கொடுக்கணும். சரி இது சரி சரி இதை கொடுக்கணும், கொடுத்து இருக்கணும். ஆனா கல்வி நிலையங்கள் இருக்கா? அது இலவசமா இருக்கா? இருக்கு. ஆனால் தரமா இருக்கா? ஆட்சியாளன் மகன் எங்க படிக்கிறானா? அமைச்சர் மகன் எங்க படிக்கிறானா? பேரன் படிக்கிறானா? அந்த பள்ளி கல்லூரியில வேலை பார்க்கிற பேராசிரியர் பெருமக்கள், ஆசிரியர் பெருமக்களின் பிள்ளையாது அங்க படிக்குதா? படிக்கலைங்க. தரம் இல்ல இந்த கேள்வி வைக்கும் போதுதான் இவ்வளவும் கேட்கக்கூடிய சீமான் அவருடைய குழந்தைகள் எங்க படிக்கிறது கேள்வி வைக்க பள்ளிக்கூடம் இல்லைங்கிறதான பிரச்சனை. என் பிள்ளை படிக்க முடியலன்னு வேதனையில தான் நான் துடிக்கிறேன். உங்களுக்கு புரியுதா? படிக்க வாய்ப்பு ஏற்படுத்தி தரலையே. இப்ப தமிழ் படிக்க பள்ளிக்கூடம் காட்டுங்க, என் பிள்ளையை சேர்க்கிறேன். பள்ளிக்கூடத்தை பள்ளிக்கூடமா காட்டுங்க, நான் போய் சேர்க்கிறேன். நீ உட்கார்ந்துருக்கும் போது இடிஞ்சு மண்டையில் போன வாரம் திறக்கிறா, இந்த வாரம் என் பிள்ளை தலையில இடிஞ்சு சாகுது. என் பிள்ளை சாக அனுப்ப சொல்றியா? என்ன நீ சொல்ல வர? கழிவறை கட்டி வச்சிருக்கியா? கரும்பலகை வச்சிருக்கியா? என்ன வச்சிருக்க? விளையாட்டு திடல் வச்சிருக்கியா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. தனியார் எல்லாமே நவீனமயப்படுத்தி இருக்கிறோம் இந்த ஆட்சியில. இந்த 5 ஆண்டுகள்ல கல்வியை மிக தரம் உயர்த்தி இருக்கும் அமைச்சர் சொல்றார். நான் போட்டு காட்டுறேன், நீங்க போட்டு காட்டுறேன் இந்த பள்ளிக்கூடத்தை கட்டடத்தின் தரத்தை. கெஜ்ரிவால் எப்படி கட்டிருக்கான் டெல்லியில, நீங்க எப்படி கட்டிருக்க போட்டு காட்டுறேன். நீங்க பாருங்க, இந்த தேர்தலில் போட்டு காட்டுறேன். அது சும்மா நீங்க பேசிட்டு இருக்காதீங்க. நீங்க ஏன் பிள்ளை படிக்கிறது இருக்கட்டும், கல்வி அமைச்சர் பிள்ளை ஓம் பிள்ளை படிக்குதா? ஓம் பிள்ளை படிக்குதா? அமைச்சர் பதவியில் இருக்கக்கூடிய ஓம் பிள்ளை படிக்குதா? அப்புறம் என்ன கேள்வி கேட்கிறேன்? நான் எல்லாரும் பிள்ளையும் படிக்கிற அளவுக்கு தரம் உயர்த்துவேன். நாளைக்கு முதலமைச்சர் மகனோ மகளோ பேரனோ பேத்தியோ எவனா இருந்தாலும் அரசு பள்ளியில படிக்கணும்னு, கல்லூரியில படிக்கணும்னு சட்டம் போடுவேன். அரசு பள்ளி கல்லூரியில படிக்கிறவனு தான் வேலையில் முன்னுரிமைன்னு சட்டம் போடுவேன். நீ போடுவிய? போட மாட்டேன். ஏன்னா தனியார் பள்ளி கல்லூரியில நடத்துறதே நீதான்.